ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு சோலோ லெவலிங் அரேஸில் நம்ம கண்டென்ட் கிரியேட்டர் ப்ரோக்ராம் வந்து ஒரு மெம்பராக இருக்கும். இதில் நம்ம சேனலுக்கு வந்து எப்படி சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லி இந்த வீடியோவில் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இதனால் உங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ அதையும் கேட்டுக்கோங்க. ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கண்டென்ட் கிரியேட்டர் சப்போர்ட்னு இருக்கும். அது கீழே இருக்க லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா நேராக சோலோ லெவலிங் அரேஸ் கண்டென்ட் கிரியேட்டர் ப்ரோக்ராம் பேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். இது என்னோட சேனல் நேமு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரோன்ஸ் எந்த லீகில் இருக்கோம், ரேங்கிங் எத்தனை பேர் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க சொல்லிட்டு வந்து பார்த்துக்கோம். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பட்டன் இருக்கும். இந்த சப்போர்ட் பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணால் மட்டும் போதும், உங்கள் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு வந்து ஆட் ஆயிடும். இது நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா லாகின் வந்து பண்ணணும். கேம் ஐடி வந்து எந்த அக்கௌண்ட்டில் வந்து லிங்க் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஐடி யூஸ் பண்ணி லாகின் வந்து பண்ணணும். உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல காமிக்கும். ஃபியூச்சரில் நான் ஏதாச்சும் ரீடிங் கூட வந்து சென்ட் பண்ணாலுமே நீ இங்கே வந்து ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா கிளைம் வந்து பண்ணிக்கலாம் லாகின் பண்ணிட்டு. ஓகே, ஸோ ஃபஸ்ட் டைம் நீ ரெஜிஸ்டர் பண்ணுறப்போ உங்கள் அக்கௌண்ட் மெயில் ஐடியில் டீலில் காமிக்கும். அப்புறம் அக்ரி டு டேர்ம்ஸ் அண்ட் சர்வீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா காமிக்கும். ஓகேன்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் வந்து வரும். கன்ஃபார்ம் கொடுத்துட்டு திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலோட டீட்டெயில்ஸ் வந்து காமிக்கும். சப்போர்ட் கொடுத்து பாருங்கள். இங்கே வந்து செலக்ட் கண்டென்ட் கிரியேட்டர் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்துக்கும். இங்கே வந்து டேர்ம்ஸ் ஆஃப் சர்வீசஸ் நீ அக்செப்ட் வந்து பண்ணும். அக்செப்ட் பண்ணிட்டு எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆயிரும். நம்ம சேனலுக்கு நீங்கள் இதோட ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஃபஸ்ட் டைம் லிங்க் பண்ணுற பார்த்தீங்கன்னா சப்போர்ட் இஸ் அவைலபிள் ஆஃப்டர் லிங்கிங் யுவர் பிஐடின்னு பார்த்தீங்கன்னா காமிக்கும். இந்த மெசேஜ் என்ன போன்னு கேட்டிங்கன்னா அதை பார்த்ததுக்கப்புறம் நேரம் உங்கள் மெனுக்கு போய் அதில் பார்த்தீங்கன்னா மை பேஜ்னு சொல்லியிருக்கோம். அங்கே உங்களோட கேம் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப நீங்கள் லிங்க் வந்து பண்ணணும். ஓகே, ஸோ மெனு வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைட் மேலே கார்னரில் பார்த்தீங்கன்னா இருக்குது. இங்கே மை பேஜ்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கும். இதில் உங்களோட சப்போர்ட்டோ டீட்டெயில்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா லிங்க் கேம் அக்கௌண்ட்னு சொல்லியிருக்கோம். அதில் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா லிங்க் அக்கௌண்ட் சொல்லி பார்த்தீங்கன்னா இருக்கும். இதில் கூகுள் நமக்கு ஆப்பிள் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெயில் ஐடி வந்து காமிக்கும். நான் சொன்ன மாதிரி எந்த அக்கௌண்ட்டில் கேம் ஐடியை லிங்க் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதை செலக்ட் வந்து பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங்கில் நீங்கள் பண்ணிங்களா அதே மாதிரி தான் வந்துருக்கும். வேறு எந்த ப்ராசஸுமே வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. ஸோ நீங்கள் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட பிஐடி வந்து இங்கே லிங்க் ஆயிரும். ஸோ திரும்ப போய் லிங்க் கேம் அக்கௌண்ட் அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கும். பிஐடி அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்னைக்கு வந்து கண்டென்ட் கிரியேட்டர் சப்போர்ட் வந்து ஸ்டார்ட் வந்து பண்ணீங்க டீட்டெயில்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அவரோட கண்டென்ட் கிரியேட்டர் சப்போர்ட்டர் ஐடி. இதை வச்சு தான் நீங்கள் ஃபியூச்சரில் எந்த ஒரு கண்டென்ட் கிரியேட்டருக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சாலும் இந்த ஒரு ஐடி தான் யூஸ் பண்ண போகிறீங்க. சப்போஸ் இன்னொரு கேம் அக்கௌண்ட் வச்சுன்னா அந்த ஐடியில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லாகின் வந்து பண்ணிக்கலாம். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா சோலோ லெவலிங் அரேஸ்னு சொல்லியிருக்கோம். அந்த கேம் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் கிரியேட்டரோட ரேங்கிங் இந்த பேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போயிடும். இங்கே நீங்கள் கீழே வந்து பார்த்தீங்கன்னா சர்ச்னு சொல்லியிருக்கோம். திரும்ப வந்து அரேஸ் தமிழ் அப்படின்னு போட்டிங்கன்னா நம்ம சேனலோட டீல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணிட்டு நேராக நம்மளோட ஹோம் பேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப வந்துடும். இந்த இடத்துல என்னோட சேனல் லோகோ வந்து பார்த்தீங்கன்னா செக் வந்து பண்ணிக்கோங்க. பேர் வந்து பார்த்துக்கோங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, ரேங்கிங் என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தா டீல் வந்து பார்த்துக்கோங்க. பார்த்து முடிச்சுட்டு டேர்ம்ஸ் அண்ட் சர்வீசஸ் நீங்கள் வந்து பார்த்தா திரும்பி அக்ரி கொடுத்துட்டு எஸ்ன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா சக்ஸஸ் யூ ஹேவ் ஸ்டார்டட் சப்போர்ட்டிங் அரேஸ் தமிழ் பார்த்தீங்கன்னா மெசேஜ் வந்து வரும். ஸோ நீங்கள் அஃபிஷியல் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா வேலை நீங்கள் வந்து பண்ண வேண்டியது. இதனால் உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இதில் எனக்கு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்லுறேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெனிஃபிட்டும் கிடையாது. இதனால் எனக்கு ஏர்னிங்ஸ் வருதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து வராது. ஃபியூச்சரில் வருமானு கேட்டிங்கன்னா அதுவும் எனக்கு டவுட் தான். வந்துச்சுன்னா நான் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு எடுத்துன்னு சொல்லிடுறேன். ஓகேவா? ஸோ இது எப்படி ஒர்க் ஆக போனால் நீங்கள் வந்து கேமில் ஒரு காசு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெண்ட் வந்து பண்ணுறீங்க. ₹100 வந்து ஸ்பெண்ட் பண்ணுன்னு வச்சுக்கோங்க. அது பார்த்தீங்கன்னா ₹2 வந்து நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பாயிண்ட்ஸை வந்து எனக்கு வந்து தருவாங்க. கண்டென்ட் கிரியேட்டர் பாயிண்ட்ஸ்னு சொல்லிட்டு அந்த பாயிண்ட்ஸை வச்சு நான் ரீடிங் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணணும். பண்ணிவிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா காசுக்கு வந்து ரீடிங் பண்ணணும். இதுக்கு நான் பாஸ்போர்ட் சப்மிட் பண்ணணும், வீசா நிறைய வேலை வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கனால வந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து காசு எனக்கு வரப்போகிறது கிடையாது. ஃப்யூச்சரில் நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் டெவலப் ஆகிட்டு நிறைய வியூஸ் வந்து போயிட்டு இருந்துச்சுன்னா அப்போ நீங்கள் யாரும் வந்து காசு ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா நான் வந்து ஏர்ன் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பயனும் இல்லை இதனால். இன்னொரு உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீடிங் கோட்ஸ் வந்து நிறையா வந்து தருவாங்க. சப்போஸ் எசன் ஸ்டோன்லனா எசன் ஸ்டோன் வந்து தருவாங்க. டிக்கெட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து தர மாட்டாங்க. மற்றபடி இந்த சங்கினோ டெவலப் பண்ணுற மெட்டீரியல், மேனா பவர் எக்ஸ்ட்ராக்ட்டு, அப்புறம் இந்த லெவலப் பண்ணுற மெட்டீரியல்ஸ், கோல்டு இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா தந்துக்கிட்டு இருப்பாங்க. இதுக்கு வந்து நான் ஒரு யூடியூப் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து சப்மிட் பண்ணதுக்கப்புறம் அந்த கோடு அப்லோட் ஆகி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் அந்த கோடை வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட் வந்து பண்ணிடலாம். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி வந்து வீடியோ வந்து காமிக்கும். செலக்ட் ஆள் கொடுத்துட்டு சென்ட் ஆள்னு கொடுத்தீங்கன்னா எனக்கு 13 சப்போர்ட்டர்ஸ் வந்துருக்காங்க. இந்த 13 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 லட்சம் கோல்டு வந்து போயிடும். சக்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் ஃபெயில் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண காமிச்சிருக்கு. நான் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா 12 பேருக்கு வந்து இந்த கோடு வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் வந்து பண்ணிட்டேன். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மற்றது ஃபெயிலாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த நான் உங்களுக்கு வந்து கூப்பன் கோட் சென்ட் பண்ணுற ப்ராசஸ் வந்து ஒர்க் ஆக போகுது. மேலே கண்டென்ட் கிரியேட்டர் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பட்டன் சொல்லியிருக்கும். இந்த சப்போர்ட் பட்டன் கிளிக் பண்ணிட்டு உங்கள் கேம் ஐடி கீழே வந்து பார்த்தீங்கன்னா மை கூப்பன் ஹிஸ்ட்ரின்னு சொல்லியிருக்கும். இங்கே நான் சென்ட் பண்ண கூப்பன் டீல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமிக்கும். இங்கே நீங்கள் அந்த கூப்பன் கோட்ஸை காப்பி பண்ணி நேராக கேமுக்குள்ளே செட்டிங்ஸில் போய் அக்கௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இருக்கும். அதில் வந்து ரீடிங் கோடுன்னு இருக்கும். அங்கே வந்து நீங்கள் கோடை பேஸ்ட் பண்ணி ரீடிங் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கலாம். இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராசஸ் வந்து சிம்பிளாக வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சாலும் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ண வேணாம்னு நினச்சாலும் சப்போர்ட் வந்து பண்ணுங்கள்.
ஸோ உங்கள் சாய்ஸ் தான், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முடிவு வந்து எடுத்துக்கோங்க. இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கண்டென்ட் கிரியேட்டர் ப்ரோக்ராம் வந்து எப்படி ஒர்க்கான்னு சொல்லி டீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்டென்ட் கிரியேட்டர் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா கிரியேட்டர் எம்னு சொல்லி ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கமெண்ட்ஸ் வந்து கிடையாது. கண்டென்ட் கிரியேட்டர் ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மினிமம் ஒரு 500 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தால் அப்படி வந்து பண்ண முடியும். ஃபியூச்சரில் நீங்கள் வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிட்டு நான் வந்து கண்டென்ட் கிரியேட்டர் ஆக போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த கண்டென்ட் கிரியேட்டர் ப்ரோக்ராம் வந்து சூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வர கரன்சி வந்து ஈஸியாக வந்து ரீடிங் வந்து பண்ணிக்கலாம் நினைக்கிறேன். பட் மணியாக ட்ரான்ஸ்ஃபர் வந்து பாசிபிளானு சொல்லி தரேன் எனக்கு. என்ன பண்ணுறதுன்னா யூடியூப் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபை வந்து பண்ணணும். டெலகிராம், ரெடிட், ஃபேஸ்புக் இந்த அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் வந்து பண்ணணும். உங்களோட கண்டென்ட் கிரியேட்டர் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிரியேட் வந்து பண்ணணும். தனியாக யூனிக்காக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கண்டென்ட்டை பற்றி ஒரு வீடியோ வந்து போட்டுட்டு நீங்கள் சப்மிட் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிவிட்டு லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா செலக்ட் வந்து பண்ணணும். இப்படி தான் பார்த்தீங்கன்னா அந்த கண்டென்ட் கிரியேட்டர் ப்ரோக்ராம் ஒர்க் ஆக போகுது. ஃபியூச்சரில் நீங்கள் யூடியூப் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி சேனல் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பெனிஃபிட் இருக்கும்னு நான் வந்து சொல்ல மாட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா 5 பைசா நீங்கள் ஏர்ன் பண்ண முடியாது. இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்லிகிட்டு இருக்கேன் அவன்கிட்ட. ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த கண்டென்ட் கிரியேட்டரை பற்றின வீடியோ இதோட பார்த்தீங்கன்னா என்ன வந்து பண்ணிக்கிறோம். கண்டென்ட் கிரியேட்டர் ப்ரோக்ராம் நமக்கு மறக்காம சப்போர்ட் வந்து பண்ணியிருப்பான். அவ்வளோதான் வந்து சொல்லுவேன். அதுக்கு மேலே வந்து சொல்ல மாட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை.